வணக்கம்ப்பா. சளி வந்து நம்ம உடம்புல இருக்க இந்த காற்று வழியாக போகிற தூசி, வேறு ஏதாவது அலர்ஜி கொடுக்கக்கூடிய ஏதாவது விஷக்கிருமி இல்லை, ஏதாவது கிருமிகள் போய் உடம்புல சேர்ந்துக்கிருச்சு, அந்த கழிவுகளையெல்லாம் வெளியேற்றுறதுக்கு தான் உடம்பே தன்னால் சளியாக உருவாகி அந்த கழிவுகளையெல்லாம் எடுத்துகிட்டு வருது. அது வந்து ஒரு வெள்ளை மலம். நம்ம மலம் கழிக்கிறோம், கழிவுகள்லாம் மலமாக போகுது. அதுதான் மலம்னு இல்லை, இந்த சளியும் ஒரு மலம் தான். அதை வந்து நம்ம மூக்கு வழியாக வந்தால் மூக்கை சிந்திடணும், தொண்டையில் வந்தால் காரி துப்பிடணும். அதை விட்டு போட்டு நம்ம உள்ளேயே அடக்கி வச்சுட்ருக்கக்கூடாது. மூக்கில் வந்தவங்க உறிஞ்சிக்கிடுவாங்க, உறிஞ்சினா மண்டை மூளை வரைக்கும் போய் சேர்ந்துக்கிறோம். அப்புறம் தலைவலி அந்த பிரச்சனை வரும். அப்புறம் உடம்புல வந்து இருக்க 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 நம்மளுக்கு வேறு வேறு நோய்களை ஏற்படுத்தும். அதனால் சளி வந்தால் காரி துப்பிடுங்க, மூக்கை சிந்தி போட்டுருங்க, இப்படிலாம் செய்யணும். அதுக்கெல்லாம் சங்கடப்படக்கூடாது. அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு வந்து மூக்கு சிந்தவோ தெரியாது, அவங்களுக்கு வந்தாலும் முழுங்கிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம அடிக்கடி சுடு தண்ணி கொஞ்சம் 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 கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து மலத்து வழியாக வெளியேறிடும். அதனால் சளியை வந்து நீங்கள் அடக்கி வச்சுருக்கக்கூடாது, வெளியேற்றிடணும்.